அவங்களுக்கும் புரியாது. பட் அவங்க என்ன உள் மனசில் வச்சு நம்மளை சொல்கிறாங்கன்னு தெரியல. லவ் பண்ண சொல்ல மட்டும் பாஸ்ட் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்றாங்க. பட் ஏன் அது கல்யாணம் ஆகிட்டேக்கும் அந்த வேர்ட் கீப் அப் பண்ணுறதில்ல? இல்லை ஒரு குழந்தாயிட்டு கூட நம்மளை வந்து அந்த டீக்ரேட் பண்ணுறாங்க, டீமோட்டிவேட் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக புரியல. பட் எல்லாமே நல்லதுக்கு நம்ம போயினே இருக்கணும். ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, நம்ம என்ன தான் பண்ணாலும் குழந்தைங்கக்கோசரம் வாழ்வாங்கோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் அவங்க ஆயிடுறாங்களா, இல்லை அந்த லவ் பண்ண சொல்ல வந்து அந்த லவ் வந்து கல்யாணம் ஆகிட்டேனே பசங்க ஆகிட்டேனே கம்மியாயிடுதா? எனக்கு ஒன்றுமே புரியல இனி வைக்க கூட. உங்களுக்கு யாருக்குன்னா அந்த மாதிரி ஆயிருக்கா எல்லாம்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அப்படி ஆயிருக்கலாம், மேபி எனக்கும் ஆயிருக்கலாம். பட் எனக்கு வந்து நான் அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. பட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு ஸ்டோரி. அப்புறம் இந்த சீஸ் கார்லிக் ப்ரெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பட்டரில். அப்புறம் கார்லிக் ப்ரெட் பட்டர் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அந்த கார்லிக்கை அந்த பாவ் ப்ரெட்டுன்னு வருது, ஸோ அதில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர்கானோஸ் மேலே ஆட் பண்ணிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி லைட்டாக ஆட் பண்ணிக்கணும், ஆர்கானோஸ் நம்ம போடுறதுனால அதுலேயே கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர்கானோஸ்லாம் போட்டுட்டு அது மேலே ஒரு சீஸ் வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்துச்சு, என் பசங்களுக்கு ரொம்ப லைக் ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அப்புறமா வந்து இந்த ஸ்டோரி பற்றி என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி லைஃப்பில் இன்சிடெண்ட் ஆயிருக்கா, இல்லை வந்து உங்களை லவ் பண்ணவர் நல்லா பார்த்துக்கிறாரா? பாஸ்ட் பற்றிலாம் பேசாத. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் லவ் இருக்குது, லவ் ஃபெயிலியர்ஸ் இருந்தே இருக்கும். யாருக்கும் வந்து ஒருத்தருக்கு ஃபஸ்ட் லவ் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகும்ன்ட்டு இல்லை. பட் அந்த வேர்ட்ஸ் சொல்லி ஹர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை வந்து ட்ரூவாக லவ் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சீஸ் கார்லிக் ப்ரெட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.